விஜய் வரும்போது ஷட்டரை மூடுனதும் அங்க வந்து 10 நிமிஷம் நிறுத்தினதும் டிஎஸ்பி சொன்ன இடத்துல நிறுத்தாம வீடியோ கவரேஜுக்காக முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன் சொன்னதுதான் பிரச்சனையே தவிர அந்த கூட்டம் மட்டும் பிரச்சனை கிடையாது. என் அப்பாவை பொறுத்த வரைக்கும் இந்த இட்லி கடை தான் ஒரு வாழ்க்கை, ஒரு வாழ்க்கையே இந்த இட்லி கடை. ஒரு வம்சத்தோட கதையே இந்த கடையில இருக்கு. ரவுண்டா நான் கொடுத்துருந்தா இது நடந்திருக்காது. நாங்கள் கேட்டோம். மெரினா பீச்சில் ஒரு காலத்தில் பொதுக்கூட்டங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ அரசு ஒரு கொள்கை முடிவாக எடுத்துட்டு அது நடத்த மாட்டேன்னு சொல்லிச்சு. இப்போ திரும்ப போய் மெரினா பீச்சை கேட்க முடியுமா அரசியல் பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு? கூட்டம் அதிகமாக இருந்துச்சு, அதில் உள்ள புந்து கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டாங்க, கத்தி வெட்டுகள் எல்லாமே இருக்கு. எல்லாமே சமூக வலைதளங்கள்ல வந்தது, மாறிக்கிட்டே இருக்குது. ஏன்னா இவங்க கிட்ட உண்மை இல்லை. ஏன் அங்க இருக்கிற பொதுமக்களுக்கு போதிய பாதுகாப்பு கொடுக்கலங்கிறதா ஒரு கேள்வி. நீங்க அவர் 50 மீட்டர் நல்ல நாங்கள் அங்கதான் போவோம்னா முடியாதுங்க, கூட்டம் அதிகமா இருக்கு, இங்க தாங்க பேசணும்னு காவல்துறையை அழுத்தம் திருத்தமா சொல்லலன்னு கேட்கிறாரு. அது நிறுத்தி இருந்தால் கூட இதை விட பெரிய விபத்து நடக்கும். அதிமுக ஒரு கூட்டம் நடந்து அதுல ஒரு விபத்து நடந்து அதுல பாஜக ஆட்கள் வந்து அரச குற்றம் சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. விஜய் கொள்கை எதிரியா கடுமையா விமர்சிக்கிற பாஜக அரசு மேல தப்புன்னு ஏன் சொல்லணும்? அவரு நம்ம எதிரி, இவங்களும் நம்ம எதிரி. யாரை ஹைஜாக் பண்ண முடியும் இந்த 2 பேர்ல? பாஜகவால, திமுகவையா, விஜய? நீ எங்க பக்கம் வந்துரு, நாங்க உங்களை பாத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டு தான். எங்களுக்கு கவரேஜ் நல்லா இருக்கணும். சினிமா இந்த ஷாட், இந்த ஆங்கிள், இந்த ஜூம்ல வரணும். நான் வேணா பாட்டுலாம் பாட போறேன். ஒரு ட்ரோன் ஷாட்டுக்கு ஆசைப்பட்ட மாதிரியே சொல்றேன். ஆமாங்க, அதுதானே நடந்திருக்கு. எனக்கு அவ்வளவு கூட்டம் நடந்திருக்கு, நான் பாட்டு பாடுவேன். கிரௌடு விழுந்துகிட்டு இருக்கு, போலீஸ் சொல்றதை கேட்கணும்ல. கேட்காம நான் இப்படிதான் பண்ணுவேன்னு சொன்னா என்ன பண்றேன்? பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. அதிகாரிகளை ஏன் பயன்படுத்துறீங்க? ஒரு பிராண்ட் அம்பாசிடரா, ஒரு செய்தி தொடர்பாளரா அதிகாரிகளை ஏன் பயன்படுத்துறீங்கன்னு கேட்கறாங்க. அவங்க நாளைக்கு ஆட்சி மாற்றம் நடந்தாலும் அவங்க அதே இடத்துல இருக்க தான் போறாங்க. அதிகாரிகள் கரூர் மாநாடு திமுக சிறப்பா நடந்துச்சுன்னு சொன்னா அரசு என்ன வேலை செஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. இது தப்புனா அப்ப விஜயபாஸ்கர் மட்டும்தான் பிரஸ் மீட் கொடுத்துருக்கணும். கோவிட் டைம்ல என்ன நடந்துச்சு, என்ன நடக்கலன்னு. மறைந்த பீலா வெங்கடேசனை ஏன் கூப்பிட்டீங்க? விஜயம் கைது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. ஏன் இன்னும் அந்த சம்மந்தப்பட்ட அவங்க தலைமறைவா இருக்காங்கன்னு தெரிஞ்சும் ஏன் இன்னும் கைது, முன்ஜாமீன் ரத்தாயிடுச்சு, ஏன் கைது பண்ணாம இருக்கு? தேவை என்று வந்தால் யாரை வேணாலும் கைது பண்ணுவோம். தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர். பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மருத்துவர் திரு ஹபீஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். டாக்டர் வணக்கம். இபிஎஸ் அவர்கள் வந்து இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக ஒரு ட்விட்டர் வந்து போட்டிருக்காரு. அதில் பல கேள்விகளை எழுப்பியிருக்காரு. தொடர்ச்சியாக அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனாலும் அவர் திரும்ப என்ன கேட்குறாருன்னா, இது உள்ள அனுமதிச்சது யாரு? நீங்கள் நிறுத்தினா அங்கேயே தடுத்து நிறுத்தியிருக்கலாம். காவல்துறை கைகள் யார் கட்டி போட்டு வச்சது? யார் அவங்களுக்கு உத்தரவு கொடுத்தது? இது நான் கேட்கல, கரூர் மக்களே கேட்குறாங்க. காவல்துறை நினைச்சிருந்தா தடுத்துருக்கலாம்ல. அப்போ அவங்க அனுமதிச்சுட்டு சம்பவம் நடக்க அலோவ் பண்ணிட்டு இப்போ பழியை தூக்கி சம்மந்தப்பட்டவங்க மேலே போட்டால் எப்படி சரியாக இருக்குங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாரு. இல்லை, இப்போ இதே கேள்வியை திருப்பி நான் கேட்குறேன். 2005 ஒரு பேரிடர் வந்த பிறகு டோக்கன் கொடுத்தாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில். அதில் சுமார் 40 பேர் இறந்தாங்க. அது அனுமதிச்சது யார்? அந்த கூட்டத்தை வந்து நீங்களே அரசே நிவாரணம் கொடுக்க வச்சுட்டு மக்களை சேர்த்துட்டு மக்கள் இறந்து போகிறதுக்கு அந்த ஆட்சியில் யார் காரணம்? ஏன் காவல்துறையோட கைகள் அப்படி கட்டப்பட்டிருக்கின்றன அப்படின்னு நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன். அது ரொம்ப ஒரு அரசியலாக இருக்கும். இந்த நேரத்தில் இந்த மாதிரி சூழலில் அரசியல் செய்கிறது தவிர வேறு எதுவுமே எதிர்கட்சிகள் செய்யவில்லை. ஆனால் உயிர் போயிருக்கு, 41 உயிர். இன்னைக்கு விசாரணை ஆணையம் இருக்கிறது, நீதிமன்றத்துடைய மேற்பார்வையில் ஒரு எஸ்ஐடி இருக்குது. இது எல்லாம் இருக்கும்போது இவங்களே ஊகத்தின் அடிப்படையில் சில விஷமத்தனமான பிரச்சாரங்களை வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக இவர் செய்கிறதுன்னு இருக்குல்ல, ஆபத்தானது. ஆனால் உடனே எங்கே போனாலும் அரசியல் செய்யாமல் அவியல் செய்வீங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை செய்கிறாங்கல்ல, சொல்கிறாங்கல்ல. நாங்கள் தான் அதை தொடங்கி வச்சோன்னு உண்மையாக சொல்கிறோம். அரசியல் செய்யுங்க. ஆனால் அநியாயமான அரசியல் செய்யாதீங்க. இல்லை, அந்த கேள்வியில் என்ன லாஜிக் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன லாஜிக் இல்லை அப்படின்னா, தொடர்ந்து 3 ப்ரெஸ் மீட் நடந்துச்சு. அந்த பதில் உங்களுக்கு பிடிக்காம ஆனால் இருக்கலாம், நீங்கள் எதிர்பார்க்குற பதில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதுக்காக ஒரு நிர்வாகம், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு 4.5 வருஷம் முதலமைச்சராக இருந்தவர். அட்மினிஸ்ட்ரேஷன்ன்றது எஸ்ஓபிஸ்ன்னு ஒன்று இருக்கும். அந்த எஸ்ஓபிஸின் அடிப்படையில் தான் ஆட்சி நடக்கும். உதாரணத்துக்கு இப்போ இங்கே கூட்டம் நடக்குது, 10,000 பேர் வருவாங்க,
10,000 பேருக்கு அனுமதினா முதல்ல ஸ்பாட் இன்ஸ்பெக்ஷன் நடக்கும். அந்த ஸ்பாட்டில் 10,000 பேர் கொல்லுமா கொள்ளாதான்றதை நிர்வாகம் பார்க்கும். 10,000க்கு பிறகு ஒரு 20,000 பேர் வரையும் வரலாம் அப்படின்னா அந்த இடத்துக்கு அனுமதி கொடுப்பாங்க. அனுமதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காவல்துறை என்ன பார்க்கணும், இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுக்கு எவ்வளோ போலீஸுடைய மேன் பவர் தேவை அப்படின்றத அவங்க பார்ப்பாங்க. அப்போ போலீஸுடைய மேன் பவருக்கும் ஒரு எஸ்ஓபிஸ் இருக்குது. அதை தான் ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் கிளியராக சொல்கிறாரு ப்ரெஸ் மீட்டில். அதாவது நாங்கள் 3 வகையாக க்ரௌடை பிரிப்போம். ஒன்றுமே டிஸ்டர்பன்ஸே இல்லாத க்ரௌட் அப்படின்னா 250 நபர்களுக்கு ஒரு போலீஸ். இப்போ 1000 பேர் கூடக்கூடிய இடத்துக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத க்ரௌட்னா 4 போலீஸ் போடுவோம். இதே இன்டர்மீடியட் நடுநிலையாக இருக்கக்கூடியதுன்னா அதுக்கு வந்து நாங்கள் வந்து 100 பேருக்கு ஒன்று போடுவோம். அடுத்தது என்ன பண்ணுவோம்னா ஹை ரிஸ்க் அப்படின்னா 50 பேருக்கு ஒரு போலீஸ். இப்போ விஜயோட கூட்டத்தை இவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டின் அடிப்படையில் 50 பேருக்கு ஒரு போலீஸ்ன்றது தான் போலீஸுடைய எஸ்ஓபி. அது எடப்பாடி கவர்மெண்ட்லயும் அதான் எஸ்ஓபி. கரெக்ட். இபிஎஸ்மே அதை மறுக்கல. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா கூட்டம் அதிகரிக்குது இல்ல 10,000 பேர் சொன்னா நீங்க அதுதான் எஸ்ஓபி. அப்ப கூட்டம் எப்ப அதிகரிக்குது அப்படின்றது தான் அங்க கேள்வி. ஏன்னா தொடர்ந்து எல்லா வீடியோஸும் வந்துச்சு, எல்லா காணொலிகளும் வந்துச்சு. இப்போ 3 மணிக்கு எவ்வளோ கூட்டம் இருந்துச்சுன்றது வீடியோ ட்ரோன் ஷாட்ஸ் இருக்கு. 6 மணிக்கு எவ்வளோ கூட்டம் இருந்துச்சுன்றது வீடியோ ட்ரோன் ஷாட்ஸ் இருக்கு. பிரச்சனை எங்கே நடந்துச்சு அப்படின்னா விஜய் வரும்போது ஷட்டரை மூடினதும் அங்கே வந்து 10 நிமிஷம் நிறுத்தினதும் டிஎஸ்பி சொன்ன இடத்துல நிறுத்தாமல் வீடியோ கவரேஜுக்காக முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன்னு சொன்னது தான் பிரச்சனையே தவிர அந்த கூட்டம் மட்டும் பிரச்சனை கிடையாது. அந்த கூட்டம் மேனேஜ் பண்ணி இருந்திருக்கலாம். ப்ரொவைடட் போலீஸுடைய இந்த டிஎஸ்பியுடைய பேச்சை விஜய் கேட்டிருந்தால், ஷட்டரை போடாமல் இருந்திருந்தா வேடிக்கை பார்க்க வந்தவங்க அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போயிருந்திருப்பாங்க. விஜய் வண்டியோட வந்த கூட்டம் கூட வந்துச்சு. ஏன்னா ஒரு ஷட்டர் மூடிட்டாரு, 50 மீட்டர் முன்னாடி நிறுத்த சொன்னால் நிறுத்த மாட்டேன்னு சொன்னது தான் அந்த கேஓஸுக்கான ப்ராப்ளமே தவிர அவர் ஒரு ஐ விட்னஸை கோட் பண்ணுறார். அதை மறுதளிக்கும் விதத்தில் பல ஐ விட்னஸ் இருக்குது, வேற வெர்ஷன் சொல்கிறது. இவருக்கு எந்த வெர்ஷன் வேணுமோ அந்த வெர்ஷனை எடுத்துகிட்டு எடப்பாடி பழனிசாமி ட்வீட்டையும் ப்ரெஸ் ரிலீஸையும் கொடுக்குறாரு. இந்த அரசியலை தான் நம்ம ஒரு ஆபத்தான அரசியலாக சொல்கிறோம். முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா விபத்து நடந்த அன்னைக்கு நடந்த நரேட்டிவ் என்ன, குறுகிய இடத்தை கொடுத்துட்டாங்க. குறுகிய இடத்துல எப்படி இவ்வளோ பேர் அக்காமடேட் பண்ணுவாங்க அப்படின்னு. இதே எடப்பாடி பழனிசாமி அது 3 நாள் முன்னாடி கூட்டம் கூட்டுறப்ப 15,000 பேர் கூடினாங்க அப்படின்னு ஏடிஎம்கே எல்லாருமே கிளைம் பண்ணுறாங்க. அப்போ ஒரு விஷயம் இந்த ஃபேக்ட் என்ன புரியுதுன்னா அந்த இடத்துல 15,000 பேர் கூடினாலும் பிரச்சனை இல்லாமல் கூட்டம் நடத்த முடியும் அப்படின்றதுக்கு சாட்சி யாரு? இபிஎஸும் அதிமுக நடத்திய கூட்டம். அப்போ சார்ஜ் அகெயின்ஸ்ட் த கவர்மெண்ட். அது சின்ன இடம் குறுகிய இடம்ன்றது மறுத்து அந்த பிரைமா ஃபேஸிலேயே அது வந்து தட் கெட்ஸ் டிஸ்சார்ஜ். அது ஏற்றுக்கவே முடியாது. நீங்கள் 15,000 பேரை நிறுத்தி கூட்டின இடத்த சின்ன இடம் நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க? ஒன்று அப்போ நீங்கள் போய் சொல்கிறீங்க, நீங்கள் 4,000 பேரை கூட்டிட்டு 15,000 பேர் கூட்டினதா போய் சொல்கிற மாதிரி தான் கணக்கு வரும். அப்போ அந்த சார்ஜ் வந்து இல்லை இங்கே இடம் நீங்கள் சொல்கிற மாதிரி இடம் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் இபிஎஸ் என்ன கேட்குறாருன்னா 10:30 மணிக்கே கூட்டம் வந்துருச்சு. நான் ஏன் சொல்கிறேன்னா இல்லை, ஏன்னா ஜம்பிங் நரேட்டிவ்ஸை சொல்கிறேன். முதல்ல அவங்க வச்ச குற்றச்சாட்டு சின்ன இடம், அதுக்கு நம்ம ஆதாரபூர்வமாக பதில் சொன்ன உடனே அடுத்து தாவுறது என்னன்னா நாங்கள் ரவுண்டானாவை கேட்டோம். அப்போ ரவுண்டானாக்கும் ஒரு பதில் இருக்குது அரசு கிட்ட. மார்ச் 2025 இந்த வருஷத்தில் இனி அந்த ரவுண்டானா லைட் ஹவுஸ் ரவுண்டானா அது வர்த்தகம் சார்ந்த பகுதி, அது வந்து கரூர் மக்களுக்கு மிகப்பெரிய இடையூறாக இருக்குன்றதுனால அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான அரசியல் கட்சிகள் அங்கே இருக்கக்கூடிய வர்த்தக நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து இனி ரவுண்டானா கொடுக்க வேணான்னு சொல்லிட்டாங்க. இப்போ சென்னையில் கூட ஸ்பெசிஃபிக் ஸ்பாட்ஸ் தான் வச்சுருப்பாங்க. இப்போ எனக்கும் தான் ஆசை, மெரினா பீச்சில் ஒரு காலத்தில் பொதுக்கூட்டங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ அரசு ஒரு கொள்கை முடிவாக எடுத்துட்டு அது நடத்த மாட்டேன்னு சொல்லிச்சு. இப்போ திரும்ப போய் மெரினா பீச்சை கேட்க முடியுமா அரசியல் பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு? அந்த மாதிரி அரசு அந்த இடம் இல்லைன்றத அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேக் ஹோல்டர்ஸோடைய ஒப்புதலோடு ஒரு முடிவு எடுத்திருக்கு. அப்போ அடுத்து அந்த அரசியலை பண்ணாங்க 2 நாளைக்கு. ரவுண்டானா கொடுத்துருந்தா இது நடந்திருக்காது, நாங்கள் கேட்டோம். அதுக்கு ஒரு பதில் சொன்ன உடனே அடுத்தது வேற ஒரு பிரச்சனையை திசை திருப்பி போகிறது தான் இப்போ புதுசாக வந்திருக்கிற 3 மணிக்கே கூட்டம் சேர்ந்துச்சு 10 மணிக்கே கூட்டம் சேர்ந்துச்சுன்ற கொஸ்டின். ஆனால் இதெல்லாம் அரசு நோக்கி கேள்வி கேட்கக்கூடிய இவர்கள்லாம்
யாராவது ஒருத்தர் விஜய் ஏன் 12 மணிக்கு வரேன்னு டைம் லைன்ல போட்டார் ட்விட்டர் டைம் லைன்லன்ற கேள்வியை விஜய் நோக்கி கேட்க மாட்டேன்றாங்க. இதுதான் அரசியல். லேட்டானது ஒரு இஷ்யூவே இல்லை அப்படின்னு தான் தாவேக்காவினர் சொல்றாங்க. அதுல என்ன இஷ்யூ? நீங்க பாதுகாப்பு கொடுங்க, நாங்க 3 to 10 மணி வரைக்கும் எங்களுக்கு டைம் இருக்குன்றாங்க. 10 மணி வரையும் டைம் இருக்குன்னா ஏன் 12 மணிக்கே போட்டீங்கன்ற ஒரு கேள்வியை விஜய் டிஃபெண்ட் பண்ணட்டும். ஏன் எடப்பாடி பழனிசாமியோ பாஜகவோ அந்த கேள்வியை கேட்க மாட்டேன்றீங்க? புரியுதா? நானும் அதே தான் சொல்றேன். கூட்டம் மட்டும் ஒரு காரணம் கிடையாது. பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் அந்த கூட்டத்தை மேனேஜ் பண்ணி இருந்திருக்கலாம். ப்ரொவைடட் விஜய் அந்த ஷட்டரை மூடாமலோ அல்லது விஜய் டிஎஸ்பி சொன்ன இடத்துல நிறுத்தி இருந்தார்னா இந்த 41 உயிர்கள் போயிருக்காதுன்ற ஒரு பேசிக் ஃபேக்டை புரிஞ்சிக்காம ஒரு அரசியல் செய்யக்கூடியதான் நம்ம. இல்ல, அவர் என்ன கேட்கிறாருன்னா, நீங்க 500 பேருக்கு 500 போலீஸ் போடுங்க, 20 பேருக்கு ஒரு போலீஸ், இதெல்லாம் எஸ்ஓபியில் இருக்கு. ஆனா இங்க கூட்டம் அப்படி இல்லை, நிலைமைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும் இல்ல காவல்துறை. எஸ்ஓபியில் இருக்கிற மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் காவல்துறை ஃபாலோ பண்ணுதான்னு கேட்கிறாரு. நிலைமைக்கு இந்த மோசமான நிலைமையை எதிர்பார்த்ததுனால தான் 10,000 பேருக்கு 500 போலீஸ் போட்டிருக்காங்க. விச் மீன்ஸ் அவங்க கேட்ட அனுமதிக்கு 1:10,000 எப்படி ஆன்டிசிபேட் பண்ணது காவல்துறைன்னு கேட்குறாங்க அவங்க. 1:20ன்றது எஸ்ஓபிஸை மீறி அவர் கேட்குற கேள்விதான். அப்போ எஸ்ஓபிஸ் படி பார்த்தா 10,000 பேருக்கு 50 அப்படின்னா 200 போலீஸ் போதும். 50 பேருக்கு ஒரு போலீஸ்ன்னு கணக்கு எடுத்திருந்தா 200 போலீஸ் போதும். ஆனால் 500 போலீஸ் போடப்பட்டது இந்த சிச்சுவேஷன் ஆன்டிசிபேட் பண்ணி. ஆனால் இப்படி விஜய் ஷட்டரை மூடுவார், விஜய் டிஎஸ்பி பேச்சை கேட்க மாட்டாருன்றதை ஆன்டிசிபேட் பண்ணலை. அதை லாஸ்ட் மினிட்ல விஜய் பண்றார். அப்போ இதுதான் ப்ராப்ளம் உடைய ட்ரிகர். பல காரணங்கள் இருந்தாலும் இந்த நடக்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாக விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கும். இதை புரிஞ்சிக்காம நான் திரும்ப தான் சொல்றேன்ல, ஒரு டைம் லைன் ஆஃப் சார்ஜஸ் வந்து நீங்க ஏடிஎம்கே உடைய சார்ஜஸோ இல்லை பிஜேபியோடைய சார்ஜஸோ டே 1லேருந்து எப்படி மாறிக்கிட்டே இருக்கு பாருங்க. ஆனால் கவர்மெண்ட்டுடைய வெர்ஷன் ஒன்றா தான் இருக்கு. கவர்மெண்டோட வெர்ஷன் மாறல, ஏன்னா நாம ஃபேக்டோட நிக்கிறோம். ஆனா இவங்களோட வெர்ஷன் வந்து ஒன்று கூட்டம் அதிகமா இருந்துச்சு, அதுல உள்ள புந்து கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டாங்க, கத்தி வெட்டுகள் எல்லாமே இருக்கு. எல்லாமே சமூக வலைதளங்கள்ல வந்தது மாறிக்கிட்டே இருக்குது. ஏன்னா இவங்க கிட்ட உண்மை இல்லை. ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவ் எடுக்கிறதுக்காக அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இருந்தால் அதை வச்சு ஒரு நரேட்டிவ் பில்ட் பண்ணலாம். இந்த அரசியல் தான் எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவும் செய்கிறது. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, காவல்துறை இப்போ 550 மீட்டருக்கு முன்னாடியே அவர் பேச்சை கேட்கலன்னா நீங்கள் உடனடியாக தடுத்து நிறுத்துங்க. ஏன் காவல்துறைக்கு அந்த பவர் கொடுக்காம விட்டீங்க? தடுத்து எப்படி நிறுத்த முடியும்? அதான் இபிஎஸ் கேட்கிறாரு. தடுத்து நிறுத்த வேண்டியது தானே, உங்களுக்கு அந்த பவர் இல்லையான்னு கேட்கிறாரு. அது ஒரு பெரிய மிஸ்ஸா போறோம்ல. ஹைண்ட்சைட்ல உட்காந்துட்டு நடந்ததுக்கு அப்புறம் எப்படி பண்ணியிருக்கலாமே அப்படி பண்ணியிருக்கலாமே எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அங்க நிறுத்தி எப்படினாலும் விஜயோட வண்டி போய் தானே ஆகணும். அங்க போய் தானே ஆகணும். அது அரசியல் காரணங்கள் இல்ல. காவல்துறையே நீங்க அதாவது அந்த விஜய் வண்டிக்கு பாதுகாப்பு கொடுத்து அந்த ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு வர காவல்துறை ஏன் அங்க இருக்கிற பொதுமக்களுக்கு போதிய பாதுகாப்பு கொடுக்கலங்கிறதா ஒரு கேள்வி. நீங்க அவர் 50 மீட்டர் இல்லை நாங்க அங்கதான் போவேன்னா முடியாதுங்க, கூட்டம் அதிகமா இருக்கு, இங்க தாங்க பேசணும்னு காவல்துறை ஏன் அழுத்தம் திருத்தமா சொல்லலன்னு கேட்கிறாரு. அது நிறுத்தி இருந்தால் கூட இதை விட பெரிய விபத்து நடந்தது. அதுவே ஒரு பெரிய விபத்துக்கான காரணமா மாறி இருக்கும். அதுதான் ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் சொல்றாரு. ஒரு அன்ரூலி மாபு நம்பர்ஸ் டசன்ட் மேட்டர். 20,000 பேரோ 25,000 பேரோ, இந்த அன்ரூலி மாபும் ஒரு இன்சென்சிபிள் லீடர்ஷிப்புடைய காம்போ இருக்குல்ல, அதை நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர்ஸுக்கான ரெசிபி. இதில் முக்கியமாக வந்து பாஜக தரப்புல இருந்து சொல்கிறது என்ன அப்படின்னா, இப்போ எச் ராஜாவே பேசுறாரு, என்ன தாமதமாக வந்துட்டாரு, தாமதங்கிறீங்க, எந்த தலைவர் தான் குறித்த நேரத்துக்கு வராங்க. இந்த பாயிண்ட்டை தான் லிங்க் பண்ணி பார்க்கணும். அதாவது விஜயை காப்பாற்றுவதற்காக எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவும் எப்படி ஒன்று சேர்றாங்க. அரசு நீங்க அவங்கள விஜயை முடக்கும் போது அப்புறம் எதிர்கட்சிகள் சப்போர்ட்டுக்கு வரதானே செய்வாங்க. எது முடக்கும்னு தான் கேட்குறேன். இதுதான் இந்த பிரச்சனை தான். டே 1லேருந்து விஜயுடைய பிரச்சனையே நம்ம சிம்பிளான கண்டிஷன்ஸ் போடுறது இருக்குல்ல, என்ன முடக்கிறதுக்காக சிம்பிளான கண்டிஷன் எல்லாத்துக்கும் இருக்கு. இப்போ நீங்க நினைச்சதை கவர் பண்ணிட முடியுமா? மீடியாக்குன்னு நீங்க நினைச்சதை கவர் பண்ண முடியாது. உங்களுக்குன்னு ஒரு எஸ்ஓபிஸ் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ள போய் நீங்க கவர் பண்றீங்கன்னா அங்க பர்மிஷன் வாங்கணும். இப்போ அப்படி ஒரு பர்மிஷன் வாங்குன்னு சொல்றத இந்தியா கிளிட்ஸுக்கு எதிரான வன்முறைன்னு நீங்க பேச முடியுமா? அப்படி பேசினா எவ்வளவு முட்டாள்தனமானது. அதை தான் விஜய் ஆரம்பத்துல இருந்து பண்ணிட்டு இருக்காரு. நீதிமன்றத்துக்கு போனாங்கல்ல, எங்களுக்கு கண்டிஷன்ஸ் போடுறாங்க, நீதிமன்றம் கேட்குது, கண்டிஷன்ஸ் போட தாங்க செய்வாங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்.
அப்போ இதுதான் இவங்களுடைய பிரச்சனை. சாதாரணமாக போடுற கண்டிஷன்ஸை விஜய்க்கு எதிரான அரசியல்னு விஜய் பேசுகிறார், ஹெச் ராஜா பேசுகிறார். யார் லேட்டாக வந்தாங்க அப்படின்னா இவங்க ஒரு கல்ட் இமேஜை உருவாக்கி ஒரு அரசியல் பண்ணோன்றது இருக்குல்ல, இதுதான் பிரச்சனையா இல்லை. அவங்க தலைவரை அவங்க அப்படிதான் அவர் கல்ட்டுன்னு தான் நினைப்பாங்க. அவர் குறித்த நேரத்துக்கு வரமாட்டாங்க, தலைவர்கள் ரொம்ப லேட்டாலாம் வந்திருக்காங்க, இதெல்லாம் இல்லை. எவ்வளவு லேட்டாக வந்தாலும் அந்த 10 மணி வரைக்கும் டைம் இருக்குது. எல்லாரும் கேட்குற பேசிக் அதுதான், 10 மணி வரைக்கும் அவருக்கு டைம் இருக்குங்க. அவர் 9 மணிக்கு கூட வந்து 10 மணிக்கு முடிச்சுட்டு போகலாம். க்ரௌடை மேனேஜ் பண்ண வேண்டியது காவல்துறை பொறுப்பு இல்லை, ஏன் அதை பண்ணலன்னு கேட்குறாங்க. சொல்கிறேன், ஆர்கனைசர்ஸ்க்கு அப்புறம் என்ன வேலை? எல்லாமே காவல்துறை பண்ணணும்னா ஆர்கனைசர்ஸுக்கு என்ன வேலை? ஏன் ஆர்கனைசர்ஸ் கிட்ட கையெழுத்து வாங்குறாங்க இத்தனை கூட்டம் தான் வரும் அப்படின்னு? எல்லாமே போலீஸ் மேலே எப்படிங்க போட்டுற முடியும்? ஆனால் இங்கே முழுக்க காவல்துறை தான் மொத்த பிரச்சனைக்கு காரணன்ற மாதிரி தானே ஒரு நெரேட்டிவ் இங்கே இருக்குது. வேற என்ன பண்ண முடியும்ன்ற அதனால தான் கௌதம் சொல்கிறேன். நான் ஏன் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸோட சொல்கிறேன்னா, இவங்க ஒரு நாளைக்கு ஒரு வருஷன் இன்னைக்கும் பேசுங்க, கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டாங்கன்னு இன்னைக்கு யாராவது பேசுறீங்களா? ஏன் பேசுறது இல்லை? ஏன்னா அந்த நரேட்டிவ் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அடுத்த நரேட்டிவ் வந்தாங்க, கத்தி வச்சு வாக்கி டாக்கி வச்சிருக்கிறத கத்தி வச்சு வெட்டாங்கன்னு ஒரு நரேட்டிவை காட்டுறீங்க. அதுக்கு பதில் சொன்ன உடனே வெவ்வேறு காரணங்களை நீங்கள் வந்து காவல்துறை மீது அரசு மீது பழியாக போடணும்னு நினைக்கிறீங்க. அது ஃபேக்ட் கிடையாது. நாங்கள் எங்களுடைய வேலையை செஞ்சுருக்கோம், அதனால தான் எங்களுடைய வருஷம் ஆரம்பத்துலேருந்து ஒன்றாவே இருக்குது. ஆனால் இன்னைக்கு அரசின் மீது பழி சுமத்தக்கூடியவர்கள் வேற ஒரு வருஷனை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இது தொடர்பாக பாஜக தரப்புல வந்து என்டிஏ குழுவும் வந்து எம்பிக்கள் குழுவும் வந்து இதை தான் தெளிவாக சொல்கிறாங்க. அவங்க மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் முதலமைச்சர் கடிதமே எழுதுறாரு, முழுக்க இது அரசுடைய தோல்வி, நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும்னு கடிதம் எழுதுறாரு அவருடைய லெட்டர் பேட்ல. வேற என்ன பதில், வேற என்ன அவர் எழுதுவார் நீங்கள் எதிர்பார்த்து? இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு மத்திய அரசு அனுப்புறதோ பாஜக கட்சி அனுப்புறதோ ஒரு எம்பிக்கள் குழு வந்து நீ இது மாநில அரசு தான் பொறுப்புன்னு ஒரு இடத்துல காயின் பண்ணுறாங்கல்ல, அது நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்னு கேட்குறேன். இல்லைங்க, ஏடிஎம்கேவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக ஏடிஎம்கே ஸ்டாண்ட் எடுத்து ஸ்டாண்டுக்கு மாற்றமா ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியுமா? அவ்வளவுதான், சிம்பிள். என்னன்னா அதிமுக ஒரு கூட்டம் நடந்து அதுல ஒரு விபத்து நடந்து அதுல பாஜக ஆட்கள் வந்து அரச குற்றம் சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. விஜய் கொள்கை எதிரியா கடுமையா விமர்சிக்கிற பாஜக அரசு மேல தப்புன்னு ஏன் சொல்லணும்? அவரு நம்ம எதிரி, இவங்களும் நம்ம எதிரி, 2 பேரும் நம்ம எதிர்க்கிறவங்க தான். ஆனா அவங்க வந்து அரசு பக்கம் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கும். நீங்க பாக்கலையா? யாரை ஹைஜாக் பண்ண முடியும் இந்த 2 பேர்ல? பாஜகவால யாரை எளிமையா ஹைஜாக் பண்ண முடியும்? திமுகவையா விஜயா? அப்போ அவங்களுடைய அரசியல் அப்படி தானேங்க. ஒரு வாஷிங் மிஷினை வச்சுருக்காங்க, யாரெல்லாம் எங்கள் கூட வந்துடுறீங்களோ அவங்கள நாங்கள் புனிதப்படுத்திடுவோம், அப்படி இல்லைன்னா மேக்னெட் வச்சுருப்போம், வந்து எங்களோட ஒட்டிக்கோங்க. அப்போ விஜய்க்கு கொடுக்கப்படுகின்ற மேக்னெட் இது, நீ எங்கள் பக்கம் வந்துடு, நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டு தான், ஒரு ஸ்டாண்டு தான். திரும்ப சொல்கிறேன், 12 மணிக்கு ஏன் உங்கள் ட்விட்டர் ஹேண்டில் போடப்பட்டுச்சுன்ற கேள்வி விஜய் பக்கம் வைக்க மறுக்கிறீங்களே? ஏன் அவர் ஷட்டர் மூடிக்கிட்டாருன்ற கேள்வியை நீங்க வைக்க மாட்டேங்க. கூட்டத்துக்கு நீங்க சொல்ற மாதிரி ஒரு கிலோமீட்டர் கூட ஷட்டர் மூடினாரு. அவர் போய் உள்ள ரெடியா இருக்கலாம், மேல வந்து பேசுறதுக்கு இருந்திருக்கலாம், அவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இருந்தாங்க, வாஷ்ரூம் கூட போயிருக்கலாம் சார். அது அவருக்கு இருக்கிற அது சிக்கல் தான். அதை நம்ம ஒரு பெரிய காரணமா நாம எடுத்து சொல்ல முடியாது இல்ல. அதனாலதான் கிரவுட் ஸ்வெல் ஆச்சு. அது நடக்கலன்னா நடந்திருக்காது, கிரவுட் ஈஸியா மேனேஜ் பண்ணிருக்க முடியும். அப்போ அவருடைய தனிப்பட்ட இதுக்காக சரி 50 மீட்டர் அந்த ஸ்பாட்ல தான் நிறுத்துவேன்றதுக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன்? ஏன்னா எங்களுக்கு அங்க ஜெனரேட்டர் அங்க வச்சிருக்கோம், மைக்கோட ஃப்ரீக்வன்சி அங்க வச்சிருக்கோம், அங்கதான் கேக்கும், எங்களுக்கு கவரேஜ் நல்லா இருக்கும். சினிமா இந்த ஷாட்ல வச்சு இந்த ஷாட் இந்த ஆங்கிள் இந்த ஜூம்ல வரணும், நான் வேணா பாட்டுலாம் பாட போறேன். ஒரு ட்ரோன் ஷாட்டுக்கு ஆசைப்பட்ட மாதிரியே சொல்றீங்க. ஆமாங்க, அதுதானே நடந்திருக்கு. எனக்கு அவ்வளவு கூட்டம் நடந்திருக்கு, நான் பாட்டு பாடுவேன். கிரௌடு விழுந்துகிட்டு இருக்கு, போலீஸ் சொல்றதை கேட்கணும்ல, கேட்காம நான் இப்படிதான் பண்ணுவேன்னு சொன்னா என்ன பண்றது? இதுல என்டிஏ குழு சொன்ன இன்னொரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் இவ்வளவு பேர் வரப்போறாங்க, ஏதாவது கூட்டம் நடத்தப்பட்டதா, எஸ்பி தலைமையிலோ ஆட்சி தலைமையிலோ கூட்டம் நடத்தப்பட்டதா? ஏன்னா திருச்சியில் அவ்வளோ கூட்டம், பெரம்பலூர்ல நாகப்பட்டினத்தில் எல்லா பக்கம் அவ்வளோ கூட்டம். கண்டிப்பா இவருக்கு கூட்டம் வரும்போது அது தொடர்பான ஏதாவது ஆலோசனை கூட்டமோ அங்க இருக்கிற லோக்கல் நிர்வாகத்தோடமோ கூட்டப்பட்டதா, அதுக்கான ப்ரூஃப் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. நாங்க இது தொடர்பாக ஆட்சியர் சந்திச்சு ஏதாவது கேட்கலாம்னா ஆட்சியர் எங்களை சந்திக்கவே மாட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அப்ப எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்குல்ல அப்படின்னு அவங்க சந்தேகப்படுறாங்க. அதாவது ஆட்சியர் சந்திப்பார் சந்திக்காம இருப்பாருன்றது எதன் அடிப்படையிலனா, எந்த நேரத்துல நீங்க போய் ஆட்சியரை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? அவங்க எம்பிக்கள் இல்ல சார், அவங்க எம்பிக்களா இருந்தாலும் எம்பிக்களா வந்தவங்க எல்லாரும் எம்பிக்கள், ஒரு மத்திய அமைச்சர் இருக்காரு. அதாவது இந்த குழு வந்து அரசு அங்கீகாரப்பட்ட குழுவா இல்லையா? இல்ல கட்சியிலேருந்து அனுப்பப்பட்ட குழு. முதல்ல அது ஒண்ணு. இவங்க போய் கேட்குற நேரத்தில்
அந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிக்கும் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கும் இம்மிடியட் ரெஸ்பான்ஸ் வந்து ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் த விக்டிம்ஸும் ரெஸ்கியூங் ஆஃப் த விக்டிம்ஸும் அவங்களுக்கான முக்கியமான வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் வந்துட்டீங்கன்றதுக்காகவே கலெக்டரும் எஸ்பியும் எல்லா வேலையும் விட்டுட்டு அந்த முக்கியமான சூழலில் அந்த முக்கியமான இஷ்யூஸ் எல்லாம் விட்டுட்டு இவங்க அனுப்பி வச்சிருக்கக்கூடிய குழுக்கு பதில் சொல்லணுன்ற கட்டாயம் அந்த குழுக்கு அந்த அந்த கலெக்டருக்கும் எஸ்பிக்கும் அந்த நேரத்தில் கிடையாது. அதுக்கான கால நேரம் இருக்குது, அதுக்கான அவசியம் இருக்குது. அப்போ அதுக்கான பதில ரொம்ப கிளியரா சிம்பிளா கேக்குறாங்க சார். ஏதாவது கூட்டம் நடத்தப்பட்டதா, ஆலோசனை கூட்டம் நடந்ததா, எங்களுக்கு அது விளக்கம் கொடுங்கன்னு கேக்குறாங்க. சந்திச்சு எங்களை பேசுறதுல என்ன சிக்கல் உங்களுக்குன்னு கேக்குறாங்க. இது விட கடுமையான கேள்விகளை எம்பிக்கள் கேட்கலாம். சிம்பிளான கேள்வி இல்லை, நீங்கள் எவ்வளோ டஃப்பான கேள்வியோட கேளுங்க, அது நிர்வாகம் பதில் சொல்லணும். ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கேட்டால் அது பதில் சொல்லணும், அதை யாருமே மறுக்கல. ஆனால் அதுக்கான நேரம், அது பதில் வரலன்னொடனே உள்நோக்கத்தோட ஒரு கமிட்டி வந்து ஒரு அறிக்கையை வெளியிடுறத நீங்கள் அரசியல் இல்லாமல் வேற என்ன, அந்த நேரத்தில் அரசியல் செய்யணும்னு நினைக்கக்கூடிய அந்த குழுக்கு நேரத்தை ஒதுக்காமல் அரசு பணியில் மக்களை பாதுகாக்கக்கூடிய வேலையில் இருந்த கலெக்டரும் எஸ்பியும் பாராட்டப்பட வேண்டியவர்கள். இதில் அப்படி பார்த்தா இப்போ நீங்கள் கூட தான் ஒரு நபர் ஆணையம் போட்டிருக்கீங்க. ஆனால் 2 நாள் கழித்து ஆணையம் விசாரணை தொடங்கினதுக்கு அப்புறமும் கூட அமுதா ஐஏஎஸ் அவர்கள், அப்புறம் ஏடிஜிபி லாண்ட் ஆர்டர் எல்லாரும் உட்காந்து ஒரு விளக்கம் கொடுத்து தப்பு எங்கள் மேலேயே இல்லை அப்படின்னு ஒரு கன்ஃபஸ் பண்ணுறீங்கல்ல, அது இந்த விசாரணையை கூட பாதிக்கலாம். ஸோ அரசு இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது அவங்க வந்து சந்திச்சு அவங்க தரப்பில் இருக்கிறது ஒன்று இருக்கு இல்லை. எப்போ நாங்கள் பதில் சொல்கிறோம், நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டுக்கு இன்னும் விஷமத்தனமான சமூக வலைதளங்களில் விஷமத்தனத்தை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. சமூக நீதியை, இங்க இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டில ஒரு பீஸையும் காமையும் டிஸ்டர்ப் பண்ற சிச்சுவேஷன் வரும்போது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனாக பதில் சொல்ல வேண்டிய வேலை அந்த காவல்துறைக்கும் அந்த அதிகாரி. நீங்க ஒரு ட்விட்டர் ஹேண்டில்ல போடுங்க, ஒரு அறிக்கை காவல்துறை தரப்புல இருந்து மீடியாக்கு கொடுங்க, அதெல்லாம் நம்ம யாரும் மறுக்கல. அவதூறு பரப்புனீங்கன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். டிஜிபி ஒரு வீடியோ கூட போடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா விசாரணை ஆணையம் நடந்துட்டு இருக்கும் போது அதிகாரிகள் கிட்டத்தட்ட கன்ஃபஸ் பண்றாங்கல்ல. பிரஸ் மீட் பிரச்சனை வந்து நீங்க கன்ஃபஸ் பண்றதுதான் இல்ல, நீங்க பிரச்சனையை பிரஸ் மீட் வைக்க கூடாது. இல்ல பிரஸ் மீட் கூட வைங்க, அது பிரச்சனை இல்ல. ஆனா என்னன்னா எங்க பக்கம் தப்பே இல்லன்னு நீங்க ஒரு வீடியோ போட்டு காமிக்கிறீங்கல்ல, அது விசாரணை ஆணையத்துடைய விசாரணை போக்க பாதிக்காதா? அப்படின்னா நீங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை அப்ப அது விசாரணை, அதுக்கு நீங்க சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. ஆனா அரசு மேல எந்த தப்பும் இல்லன்னு அதிகாரிகள் முன்கூட்டி வந்த பதிலடிச்சு சொல்றாங்கல்ல, அங்கதான் சிக்கல் வருது. அதுல முக்கியமான 4 விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அரசு மேலே போடக்கூடிய பழி அது அடுத்தது. ஆனால் நீங்கள் சமூக வலைதளங்களில் என்னென்ன பதிவுகள் போடப்பட்டுச்சு, உள்நாட்டு இறையாண்மைக்கு எதிரான பதிவுகள் போடப்பட்டுச்சு. அப்போ அரசு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? வெறும் ட்விட்டரில் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துடணுமா? நீ சொல்கிறதெல்லாம் போய் வதந்திகளை பரப்பாத, வதந்திகள் மூலமாக இன்னும் பதற்றம் அதிகமாகும் அப்படின்றதுக்காக, வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக இன்னும் சார்ஜ் ஷீட்டை வெளியிடலை, அவங்க வந்து எஃப்ஐஆர் காப்பீஸை வெளியிடலை, யார் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எந்த செக்ஷனில் எங்கே விசாரணை பண்ணிகிட்டு இருக்கோம், எந்த அடிப்படையில் விசாரணை பண்ணிகிட்டு இருக்கோம்லாம் சொல்லலை. சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவி கொண்டிருக்கிறது, நியூஸ் சேனல்ஸ் கேட்கக்கூடிய கிளாரிஃபிகேஷனுக்காக பேசுகிறதே தப்பு. அப்படின்னா முதல்ல இந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி அமைதியாக இருந்திருக்கணும், இந்த எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அமைதியாக இருந்திருக்கணும், மற்றும் சமூக வலைதளங்களில் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய விஜய் ஆதரவாளர்கள் அமைதியாக இருந்திருக்கணும். இது எல்லாம் அமைதியாக இல்லாமல் இன்னைக்கு நீதிபதியை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது இல்லைங்க, பர்சனல் அட்டாக்கு போயிருக்கு. இது வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமை. ஒரு படித்த என்ஐஐடி ஐஐஎம் கொச்சியில் படித்த ஒருத்தர் வதந்தியை பரப்பி கைது செய்யப்படுகிறார். இப்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தில் நாங்கள் விஜய் ரசிகர்கள் அல்லது திமுகவை எதிராக களமாடக்கூடியவர் என்ன வேணாலும் பண்ணிப்போம், அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாது, சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடாது, கைது பண்ணக்கூடாது, நீங்க சொல்றபடி பார்த்தா பிரஸ் மீட்டும் கொடுக்க கூடாது. இல்ல நான் என்ன சொல்றேன்னா சார், நீங்க இல்ல எனக்கு என்ன, நான் இன்னும் கூட அந்த கேள்வியை கிளாரிட்டியா கேட்டுறேன். இப்போ என்னன்னா ஏடிஜிபியோ டிஜிபியோ யாரோ செய்தியாளர் சந்திச்சு இந்த மாதிரி நீங்க அவதூறு பரப்பாதீங்க, சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும்னு ஒரு பிரஸ் மீட்டோ ஒரு செய்தியாளர் சந்திப்போ இல்ல ஒரு பிரஸ் ரிலீஸோ கூட கொடுத்துருங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா எல்லா அதிகாரிகளும் ஹெல்த் செக்ரட்டரியில இருந்து அப்புறம் வந்து வருவாய்த்துறை செக்ரட்டரியில இருந்து ஏடிஜிபி லாண்டர் எல்லாரும் உட்காந்து ஒரு இல்ல நான் கேள்வி முடிச்சிடறேன், ஒரு பிரசன்டேஷன் போட்டு இங்க இது நடந்துச்சு பாருங்க, அது நடந்துச்சு பாருங்க, இவ்வளவு பிரச்சனை பாருங்க, அவங்க அது பண்ணாங்க பாருங்க,
பாருங்கன்னு நம்ம வந்து அரசு மேல வந்து ஒரு தப்பு இல்லைன்னு நம்ம ஒதுக்கி வைக்கிறோம். ஒரு விசாரணை ஆணையம் விசாரணை முடியறதுக்கு முன்னாடியே அரசு ஒரு முடிவுக்கே வருது இல்ல, அங்க இந்த விசாரணை போக்க பாதிக்கும் இல்ல சார்? அரசு எல்லா நேரத்திலயும் இதான் பண்ணும். அரசு என்ன செஞ்சு அப்புறம் எதுக்கு அந்த ஒரு நபர் ஆணையம்? அதான் அரசு முடிவே பண்ணிடுச்சு. தப்புனா அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண போறாங்க. விசாரணை ஆணையம் என்ன அப்படியே அரசு சொல்ற டாக்குமெண்ட்ஸ் அவங்களும் அரசு கீழ தானே சார் வேலை பார்க்கறாங்க. இந்த அரசு கிட்ட தானே அவங்களும் சம்பளம் வாங்குறாங்க. ஆணையம்ன்றது அப்ப என்ன, ஜுடிஷியரியும் யாரோ ஒரு அரசு கிட்ட இருந்து தான் சம்பளம் வருது. அப்ப ஜுடிஷியரியும் ஒரு உள்நோக்கத்தை கற்பிக்க முடியுமா? இல்ல, இந்த தமிழக அரசு நியமிச்ச நீதிபதி தானே அவங்க ஓய்வு பெற்ற நீதிபதி தானே. அதுக்காக தாங்க இந்த ஒன் மேன் கமிஷனோ ஜுடிஷியல் கமிஷனோ ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியா தான் இருக்குது. அதனால சரி ஒன் மேன் கமிஷன் விட்டுருங்க, நீதிமன்றம் மேற்பார்வையில தானே எஸ்ஐடி இருக்குது. அப்போ இந்த நீதிமன்றமா கண்ணை மூடிட்டு அரசு சொல்ற இந்த பிரஸ் மீட்டை வச்ச முடிவுக்கு வந்துருமா? ஏன் கவுண்டர்ஸே இருக்காதா? கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸே இருக்காதா நீதிமன்றத்துல? கரெக்ட் சார். நான் என்ன கேக்குறேன், நடக்கும். அரசு ஏன் நான் என்ன கேட்கறேன், இன்னும் இபிஎஸ் ஒரு பிரச்சாரத்தில் கேட்கிறாரு, செந்தில் பாலாஜி பேசலாம், ஹஃபீஸ் அவர்கள் பேசலாம், முதலமைச்சர் பேசலாம், துணை முதல்வர் பேசலாம். அரசியல்வாதிகள் நீங்க விமர்சனம் வைங்க, பதில் விமர்சனம் வைங்க, உங்க தரப்புல விளக்கம் கொடுங்க. அதிகாரிகளை ஏன் பயன்படுத்துறீங்க? ஒரு பிராண்ட் அம்பாசிடரா, ஒரு செய்தி தொடர்பாளரா அதிகாரிகளை ஏன் பயன்படுத்துறீங்கன்னு கேட்கறாங்க. அவங்க நாளைக்கு ஆட்சி மாற்றம் நடந்தாலும் அவங்க அதே இடத்துல இருக்க தான் போறாங்க. அதிகாரிகள் கரூர் மாநாடு திமுகவுக்கு சிறப்பா நடந்துச்சுன்னு சொன்னா அரசியல், அரசு அதிகாரிகள் அரசை டிஃபெண்ட் பண்றாங்க, அரசு என்ன வேலை செஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. இது தப்புனா அப்ப விஜயபாஸ்கர் மட்டும்தான் பிரஸ் மீட் கொடுத்துருக்கணும். கோவிட் டைம்ல என்ன நடந்துச்சு என்ன நடக்கலன்னு. மறைந்த பீலா வெங்கடேசனை ஏன் கூப்பிட்டீங்க? இது நார்மல் ப்ராசஸ்ங்க. அப்போ எல்என்டோ இஷ்யூஸ் ஏன் கமிஷனரும் டிஜிபியும் பிரஸ் மீட் கொடுக்குறாங்க? ஹோம் மினிஸ்டர் யார் எந்த போர்ட்ஃபோலியோ வச்சிருக்காரோ அவங்க சொல்லணும்னு நமக்கு. ஆனா விஜயபாஸ்கர் அவருடைய மேற்பார்வையில தான் இது எல்லாமே நடக்கும். ஆனா இங்க என்னன்னா செந்தில் பாலாஜி பேசலாம் சார், ஆனா ஒரு அதிகாரிகள் அரசை எப்படி டிஃபெண்ட் பண்ண முடியும்? அவங்க எப்படி ஒரு முடிவுக்கு வராங்கன்னு கேக்குறாங்க. அவங்க எப்படி ஒரு முடிவுக்கு வராங்க? அரசு எந்த தப்பும் பண்ணலன்ற முடிவுக்கு ஏன் வராங்கன்னு கேக்குறாங்க. இந்த கேள்வியே ரொம்ப வியப்பா இருக்கு. அரசு அதிகாரிகள் நான் செஞ்சது தப்பு இல்லைன்னு அரசு அதிகாரிகள் எங்களுடைய ஏற்பாடுல தப்பு இல்லைன்னு சொல்லி அரசு அதிகாரிகள் பேசாம வேற யார் பேசணும்னு கேக்குறேன். அமைச்சர்களோ அந்த சம்பந்தப்பட்ட பொறுப்பு ஆட்களை பேசுங்க. அது ஏன் எனக்கு இது கவர்மெண்ட் கேக்குறாரு. கவர்மெண்ட்னா என்னென்ன கௌதம் நீங்க சொல்லுங்க. கவர்மெண்ட்னா என்ன? கவர்மெண்ட்னா வெறும் எலெக்டட் இல்ல எப்படி இருக்க முடியும்? இவங்க இந்த சைடு பேரலல் கவர்மெண்ட் ரன் பண்ணனும். இவங்களும் கவர்மெண்ட் தானே. கவர்மெண்டோட வியூவை கவர்மெண்ட் அதிகாரிகள் சொல்றதே இவங்க பிரச்சனையா பேசினா எனக்கு புரியவே மாட்டேங்குது. இவங்கலாம் 4.5 வருஷம் முதலமைச்சரா இருந்திருக்காங்க. நான் திரும்ப சொல்றேன், ஒரு பிரச்சாரத்துல இது ஒரு பெரிய இஷ்யூவா முன்வைக்கிறாரு. மக்கள் கடந்து போயிடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு நான் சொல்றேன்ல, நேர்மை இருந்தா முதல் நாள் வச்ச குற்றச்சாட்டை இன்னைக்கு வைக்க சொல்லுங்க. முதல் நாள் வச்ச அதே குற்றச்சாட்டை இன்னைக்கு வைக்க சொல்லுங்க. என்னங்க எப்படி சண்டே அன்னைக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க? ஏன் நைட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க? இதுக்கு அரசு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கா இல்லையா? பொறுப்பு இருக்கா இல்லையா? அது சார்ந்த அதிகாரிகள் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கா இல்லையா? இஸ் நாட் த டியூட்டி ஆஃப் த ஹெல்த் செக்ரட்டரி. எப்படி நைட்டோட நைட்டா ஒரு 41 பேரை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அனுப்புனீங்க, சண்டே எப்படி போஸ்ட்மார்ட்டம் அனுப்புனீங்கன்னு ஒரு வதந்தியை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வைக்கும்போது அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க. இருக்குதானே? அதை செஞ்சா ஏன் ஒரு உலக மகா குற்றம் மாதிரி நீங்க இன்னும் சித்தரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? விசாரணையுடைய போக்க பாதிக்காதா? ஒரு நபர் ஆணையத்துடைய விசாரணையுடைய அதை பாதிக்காதான்னு கேக்குறேன். எனக்கு உண்மையிலேயே புரியல. இப்படிதான் அது பாதிக்கும் அப்படின்னா குற்றச்சாட்டு வைக்கிறதுனால விசாரணை கமிஷன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதா? அதுதான் சரி சார். இது அரசுடைய குரல் சார். அவங்களும் அரசுக்கு கீழே தான் வேலை பார்க்கறாங்க. அவங்களும் அரசுக்கு தான் விசாரணை பண்ற போது இந்த அரசு அதிகாரிகள் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. எனக்கு ஒண்ணு புரியல. ஒரு விசாரணை ஆணையம் அப்படின்றது அரசு கீழே இருக்கிறதுனால அரசு சார்பா பேசுன்ற முடிவு ஆகலாம் இல்ல? இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம் இல்ல? ஏன் எதிர்க்கட்சிகளுடைய பிரச்சாரத்துக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதா? ஏன் அரசு நியமிச்சதுனால அரசுக்கு தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணுமா? எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு ப்ரிஜுடைஸ் ஆகக்கூடாதுன்னு ஒரு வாதத்தை வைக்க முடியாதா? நீங்க ஏன் பொய் வதந்தியை பரப்புறீங்க? நீங்க பரப்புற வதந்தியை நம்பி விசாரணை அதிகாரிகள் விசாரணையை மாத்திர மாட்டாங்களான்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்க முடியுமா? இது ரொம்ப அபத்தமான குற்றச்சாட்டா இருக்கு. ரொம்ப சில்லி இதுவா இருக்கு. நீங்கள் அரசியலாக்கக்கூடிய விஷயம் பொது அமைதிக்கு ஆபத்தாக இருக்கிற காரணத்தினால அந்த பிரஸ் மீட் கொடுக்கப்பட்டுச்சு. அரசு பிரஸ் மீட்டை அரசு அதிகாரிகள் கொடுப்பது எந்த விதத்திலையும் சட்டப்படி தவறு கிடையாது.
தர்மப்படி தவறு கிடையாதுன்றதுனால தான் அவங்க அதை வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. இதில் சம்பந்தப்பட்ட விஜய் அவர்கள் மேலே எந்த எஃப்ஐஆரும் பதிவு செய்யப்படலை. உங்கள் கூட்டணியில் இருக்கிற திருமாவளவன் அவர்களுமே விஜயம் கைது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. ஏன் இன்னும் அந்த சம்மந்தப்பட்ட அவங்க தலைமறைவாக இருக்காங்கன்னு தெரிஞ்சும் ஏன் இன்னும் கைது முன்ஜாமீன் ரத்தாயிடுச்சு, ஏன் கைது பண்ணாமல் இருக்கு? தன்னுடைய கடமையை செய்யும். இங்கே அரசுக்கு கூடுதல் பொறுப்பு சட்டம் ஒழுங்குன்னு ஒன்று இருக்குது. அதையும் கருத்தில் கொண்டு அவர்களுக்கான சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சுதந்திரத்தையும் பறிக்காமல் என்னென்ன நடவடிக்கைகளை எந்த நேரத்தில் எடுக்க வேண்டுமோ அது கைதாக கூட இருக்கலாம், அது யாரை வேணாலும் கைது பண்ணுற மாதிரி இருக்கலாம். தட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஜுடிஷியல் அவுட்கம் அண்ட் த இன்வெஸ்டிகேஷன். விசாரணை இப்போ ஃபஸ்ட்டு இவங்க 3 பேரை விசாரித்து எல்லாத்தையும் எடுத்து அதன் அடிப்படையில் தேவைப்பட்டால் விஜய் மீது வழக்கு பாயும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இல்ல சார், இப்போ தேவைப்பட்டால் கைதுகளே கூட நடக்கும். நீங்க சொல்ற புகார்லயே கூட அவர் உள்ள போயிட்டாரு, அவர் வெளியே வந்து அவர் அந்த கூட்டம் கலைஞ்சு கூட போயிருக்கலாம், அதே மாதிரி குறித்த நேரத்துக்கு வந்திருக்கணும். இது எல்லாமே எல்லா சார்ஜுமே நேரடி விஜய் மேல இருக்கு. அவருமே உங்களை நேரடியாக தான் சீன்றாரு. முடிஞ்சா என்ன அரெஸ்ட் பண்ணுங்கன்னு அவரு உங்களை நேரடியாக தான் சீன்றாரு. அவர் மேல ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்றதுக்கு என்ன பிரச்சனை? இதுதான் சொல்றேன். இப்போ ஒரு பக்கம் என்ன பழி வாங்குங்கன்னு சொல்றாரு விஜய். நாங்க கைது பண்ணுங்கன்றாரு. பழி வாங்குங்க, பழி வாங்கணும்னா அவர் சொல்ற சார்ஜே திமுக இந்த நரேட்டிவே என்ன பழி வாங்கணும்னு இருக்குது. அங்க பண்ண 3 கைதே வந்து அவங்க இதுதான் பிரச்சனை. விஜயோடைய பிரச்சனை என்னன்னா பொது அமைதிக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களை கைது பண்றது கூட அவர் என்ன நினைக்கிறாருன்னா என்ன பழி வாங்குறதுக்காக என் ஆட்களை கைது பண்றாங்க. ஏன் இன்ஸ்டாகிராமில் உட்காந்து அசிங்கமாக திட்டுறாங்க. இது கொலையே அரசு தான் பண்ணிச்சு அப்படின்றான். அவனை கைது பண்ணக்கூடாதா? அவனை கைது பண்ணுறது வந்து விஜயை பழி வாங்குறதா விஜய் நினச்சிக்கிட்டு இப்படி பஞ்ச் டைலாக்லாம் விடுறப்ப விஜய்க்கு பொறுப்பு இல்லாமல் இருக்கலாம். விஜய் கேன் பி இர்ரெஸ்பான்சிபிள் இப்படி. ஆனால் அரசும் அதே மாதிரி ரியாக்ட் பண்ணி அவசர கதியில் பண்ணுறதில்ல. எல்லாத்துக்கும் சட்டப்படி சரியான நேரத்தில் நடவடிக்கையை நிச்சயமாக இந்த அரசு எடுக்கும் என்பதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. இதில் பொதுவாக வைக்கிற பாஜக தரப்புல இருந்து வைக்கப்படுற விமர்சனம், சமூக வலைதளங்கள்லையும் வைக்கப்படுற விமர்சனம், கரூருக்கு முதலமைச்சர் உடனடியாக போயிட்டாரு, சில பேர் பாராட்டுறாங்க. அரசு அதுக்கப்புறம் சம்பவத்துக்கு அப்புறம் எப்படி நடவடிக்கை எடுத்ததுன்றது எல்லாராலும் பாராட்டப்படுது. ஆனால் வைக்கப்படுற விமர்சனம் இவ்வளவு ஆர்வம் ஏன் இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் காட்டுறாரு, இவ்வளவு இன்க்ளூசிவாக ஏன் இந்த விவகாரத்தை அப்ரோச் பண்ணுறாரு, கள்ளக்குறிச்சி போனாரா இல்லை மற்ற இடங்களுக்கெல்லாம் போனாராங்கிற ஒரு கேள்வியை தொடர்ச்சியாக வச்சுட்டு தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப கேட்போம். நரேந்திர மோடி இருக்கார்ல, அவர் எல்லா பிரச்சனைக்கும் நேரில் போகிறாரா அப்படின்னு நம்ம திரும்பி கேள்வி கேட்க முடியுமா? மணிப்பூருக்கு போனாரா? அதுக்கெல்லாம் போனாரா? ஏன் அதுக்கெல்லாம் போகலை? மணிப்பூர் ஸ்டோரியை ஏன் பேச மாட்டேங்கிறாரு? கேரளா ஸ்டோரின்னு ஒரு ஆர்எஸ்எஸ் பிரச்சார படத்தை பற்றி பேசுகிறாரு. மணிப்பூரில் இத்தனை பேர் செத்து போனவங்களை பற்றி அந்த அந்த மாதிரி படங்களை எடுத்து அங்கே நடந்த அநீதியை பற்றி பேசுங்கன்னு ஏதாவது படம் எடுக்கிறாரா? நான் வந்து உரியில் வந்து சாதிச்சதை பற்றி பேசினாரே, பஹல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் இவர்களுடைய தோல்வின்னு இவர் பேசுகிறாரா அப்படின்னு பேசிக்கிட்டே போகலாம். இங்கே எல்லா கேட்டோஸ்ட்ரோஃபியும் எல்லா டிசாஸ்டரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஓகேவா? இதில் கள்ளச்சாராய விவகாரத்தில் முதல்ல அரசு சார்பாக யாருமே போகலன்னு சொல்கிறதே தப்பு. ஒவ்வொரு டிசாஸ்டர் அப்பவும் மாவட்ட அமைச்சர்களை அனுப்பி, சுகாதாரத்துறை அமைச்சரை அனுப்பி அங்கே ப்ரெஸ் மீட் கொடுக்கப்படுகிறது. அங்கே அதை வந்து அட்ரஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அது வந்து லெஜிஸ்லேட்டிவாக ஒரு அரசாங்கமாக ஒரு அரசு அதிகாரிகளாக பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ இவங்க சொல்கிறது போலன்னா அங்கே முதலமைச்சருடைய பிரதிநிதியாக வேற யாரோ போயிருக்காங்க. ஆனால் இங்கே முதலமைச்சரே போறாருன்றதுக்கு இங்கே நடந்தது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். அங்கே குழந்தைங்க இறந்தாங்களா? 9 குழந்தைங்க இங்கே இறந்துருக்காங்க. உயிர் தாங்க. பட் குழந்தைங்களுடைய உயிர்ன்றது இட்ஸ் அன் எமோஷ்னலி அட்டாச்டு விஷயம். முதலமைச்சர் போலன்னு இவ்வளோ நாள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி போல அதே தானே குற்றச்சாட்டு வச்சாங்க. இதுக்கு போல மரக்காணத்துக்கு போல குற்றச்சாட்டு வச்சிங்களா? சரி, அந்த குற்றச்சாட்டு வச்சதை உங்களுடைய அடிப்படையிலே சரி இவங்கெல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, நம்ம இந்த வாட்டி போன முதல்வரை பாராட்டணும்ல. குற்றச்சாட்டு என்னன்னா பாராட்டுறாங்க, யாரும் மறுக்கு. பாஜக பாராட்டுச்சா? ஏன்னா இவங்க தான் கள்ளக்குறிச்சி போல நீதிமன்றம் எல்லா விவாதங்களையும் பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சனுடைய வேலை என்னன்னா கள்ளக்குறிச்சி போல. சரி, உங்களுடைய லாஜிக் படியே போகாத முதலமைச்சர் இந்த விஷயத்துக்கு போயிருக்காருன்னா நீங்க பாராட்டணும். ஏன்னா இதுல உங்களுக்கு அரசியல் ஆதாயம் இருக்கு, அதனால போயிருக்காரு. இருக்க போகுது இதுல என்ன அரசியல் ஆதாயம் இருக்க போகுது? ஏன் நீங்க இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா?
நாளைக்கு கௌதமோ இல்லை ப்ரெஸ்ஸோ கள்ளக்குறிச்சிக்கு போகாத முதலமைச்சர் இதில் போவாருன்ற ஒரு கேள்வியை வச்சு இதை நீங்கள் ட்விட்டர் கட் போட்டு நரேட்டிவ் செட் பண்ண மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? பட் இது வேற, திஸ் இஸ் டோட்டலி அ டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம். இது ரெண்டுத்தையும் எப்படி நீங்கள் சமப்படுத்த முடியும்? இல்லை சார், என்னன்னா அங்கேயே ஒரு 68 உயிர் போயிருக்கு, இங்கே ஒரு 41 உயிர் போயிருக்கு. ஒரு உயிரிழப்புக்கு முதல்வர் போகலை, ஒன்றுக்கு போயிருக்காருங்கும் போது நமக்கு ஏன் இங்கே போறாருங்கிற கேள்வி இயல்பாக வரதானே செய்யும், அதை தானே கேட்க தானே செய்வாங்க. ஒரு இந்த பார்வையே இருக்குல்ல, உயிர் போன இடத்துல அவங்க தான் இந்த பார்வையை பார்க்குறாங்க. கள்ளச்சாராய உயிருக்கு போகலை, உயிர் தான். எல்லாத்துக்கும் எம்பத்தி இருக்குன்னா எம்பத்தி இருக்குது, எல்லாருக்கும் சிம்பத்தி இருக்குன்னா சிம்பத்தி இருக்குது. அதை எக்ஸ்பிரஸ் பண்ண விதம் தான் மாறுமே தவிர இவங்க எக்ஸ்பிரஸ் பண்ண விதத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் கள்ளக்குறிச்சியில் இறந்தவங்களை வந்து கண்டுக்கலை, இவங்க இறந்தவங்களை வந்து நீங்கள் அரசியல் ஆக்குறீங்க அப்படின்னு பேசுகிற பேச்செல்லாம் ரொம்ப ஆபத்தானது. இப்படி பேசுகிறவங்க மோடிக்கும் அதே அளவுகோல் வச்சுக்கோங்க. இப்போ பேசுகிறவங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூடு 13 உயிர் தானே, ஏன் எடப்பாடி போல? ஏன் போல? இதுக்கு ஏன் வந்தார்? ஏன் இதுக்கு வராரு? இருக்கலாம், அதுக்கு அரசியல் காரணங்கள் இருக்கலாம், அவர் கில்ட்டா இருக்கலாம். அப்ப என்ன பதில் சொல்ல வரீங்கங்க? நீங்க ஒரு கோல் போஸ்ட்டை மாத்திக்கிட்டே இருக்கீங்களே. உங்களுக்குன்னு வரும்போது ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? நாங்கள் ஒரே ஸ்டாண்டில் தான் நிற்கிறோம். உயிரை எம்பத்தைஸ் பண்ணணும், இறந்தவங்களை வந்து சிம்பத்தைஸ் பண்ணணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கும். பட் அது நீங்கள் சொல்கிற மாதிரி தான் பண்ணணும்னு எங்களுக்கு வகுப்பு எடுக்காதீங்க. அதுக்கு நீங்கள் நடந்துக்கிட்டு இருந்து எங்களுக்கு வகுப்பு எடுத்தால் பரவாயில்ல. உங்களுடைய முதுகில் என்ன இருக்குன்றத முதல்ல பாருங்கள், அப்புறம் வந்து வகுப்பெடுங்க. இப்போ நிறைவாக வந்து முதலமைச்சர் இந்த விவகாரத்தை தொடர்ச்சியாக எல்லாரும் வாங்க நம்ம ஒரு SOP பிளான் பண்ணுவோம், ஏன்னா தேர்தல் காலம், ஸோ இந்த மாதிரி இனிமேல் நடந்துடக்கூடாதுன்ற மாதிரியான இடத்துல அப்ரோச் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் வந்து ஏன் இவ்வளோ சாஃப்டாக இருக்காரு, இதே ஜெயலலிதா இருந்தாங்கன்னா இந்நேரம் அவர் சிறையில் இருந்திருப்பாருன்னு திமுக ஆதரிக்கிறவங்க நிறைய பேர் பேசுகிறாங்க. ஏன் முதலமைச்சர் இந்த விவகாரத்தை இவ்வளோ சாஃப்டாக அப்ரோச் பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்க? என்னன்னா, இதுலேருந்து என்ன தெரிய வருது, எங்களுக்கு பழி வாங்கணுன்ற நோக்கம் கிடையாது. ஆனால் விஜய் நீங்கள் பழி வாங்குறீங்கன்னு உறுதியாக நம்புறாரு. அதான் சொல்கிறேனே, ஒரு மாஸ் டெலியூஷனில் தலைவர் முதல் கொண்டு கடைசி தொண்டர்கள் வரையும் இருக்கிறாங்க. பிரபஞ்சமே எனக்கு எதிராக இருக்குது. இவங்களுக்கு என்னன்னா சினிமா நிலையிலேயே இருக்காங்க. இவ்வளோ நாள் சினிமாவில் விஜய்க்கு எதிராக வேலை பார்க்குறவங்களாம் வில்லன், புரியுதா? அது விஜயே தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சினிமாவில் விஜயே ட்ரக்ஸ் விற்பார், விஜயே வந்து கொலை பண்ணுவார், விஜய் எல்லாம் பண்ணுவார். ஆனால் அதில் ஆப்போசிட் கேங்கில் இருக்கிறவன் அதே வேலை பண்ணாலும் விஜய்க்கு எதிராக வேலை செஞ்சால் அவன் வில்லன். அந்த மனநிலையிலேயே இவங்க அணுகிட்டு இருக்காங்க. அடுத்தது ட்விட்டரில் உட்காந்துக்கிட்டு இவ்வளோ நாள் அஜித்துக்கு எதிராக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து விஜய்க்கு எதிராக யாராவது இருந்துக்கிட்டே இருக்கணும், அவங்கள நம்ம வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கணும், இல்லைன்னா அவங்கள சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த மனநிலையில் இப்போ அரசியலுக்கு வரும்போது அதே மனநிலை. விஜய்க்கு எதிராக யார் இருக்காங்க? திமுக தான் இருக்குது. ஆனால் அவர் அதை பில்ட் பண்ணார். அப்போ திமுக விஜய்க்கு எதிராக வேலை செய்யுது, பிரபஞ்சமே விஜய்க்கு எதிராக இருக்குது. அந்த மாஸ் டெலியூஷனில் அவங்க கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்காங்க. அந்த கண்டினியூட்டி தான் இப்போ இந்த பிரச்சனைக்கான ஒரு ஆபத்து. இப்படி இருக்கக்கூடியவர்களை கூட தலைவர் வந்து ரொம்ப சாஃப்டாக இல்லை, நியாயமாக நடந்துக்கணும்னு நினைக்கிறார். ஒரு எக்ஸஸ் ஃபோர்ஸை அச்சுறுத்தி மிரட்டி அதெல்லாம் கிடையாது. சட்டம் அந்த கடமையை செய்யும். ஆனால் நான் அரசியல் செய்ய விரும்பலன்றதான் டே ஒன்லேருந்தே மெசேஜாக இருக்குது தலைவருது. அந்த மெசேஜை கூட புரிஞ்சிக்காம இவங்க வந்து பயந்துட்டாங்க, பதறிட்டாங்க, கதறிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடியவர் ஒரு பக்கம் சொல்லட்டும். இங்கே சட்டத்துடைய ஆட்சி நடக்குது. சட்டப்படி சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கப்படும். இங்கே என்னுடைய மசில்ஸை ஃப்ளெக்ஸ் பண்ணி நான் பாரு ஜெயலலிதா அம்மையாரை விட ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் அப்படின்னு மெசேஜை காட்ட வேண்டிய சூழலோ நிலைமையோ எங்கள் தலைவருக்கு கிடையாது. எங்களுடைய தலைவர் மக்கள் மனசில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு அவ்வளோ ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. அதனால் சீப் பாலிடிக்ஸை பண்ண வேணாம்னு நாங்கள் நினைக்கிறோம். சட்டத்தின் அடிப்படையில் சட்டப்படியான நடவடிக்கைகளை சரியான நேரத்தில் எடுப்போம் அப்படின்றதுலாம் மாற்றுக்கிறது கிடையாது. நிறைவாக ஒரே ஒரு கேள்வி, விஜய் கைது செய்யப்படுவாரா? ஒரே வரியில் பதில் சொல்லுங்கள். அதான் எங்கள் பொதுச் செயலாளர் பதில் சொல்லிட்டாரு. தேவைப்பட்டால் யாரை வேணாலும் கைது செய்வோம், தேவை என்று வந்தால் யாரை வேணாலும் கைது பண்ணுவோம். அது தேவையின் அடிப்படையில் சட்டத்தின் அடிப்படையில் நடக்குமே தவிர ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒருத்தரை கைது பண்ணி மிரட்டுவதோ இல்லை ஒரு அரசியலுக்காகவோ ஒரு பழி வாங்குவதற்காகவோ திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்குமே அதை செய்யாது. நன்றி சார், இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி.
என் அப்பாவை பொறுத்த வரைக்கும் இந்த இட்லி கடை தான் ஒரு வாழ்க்கை, ஒரு வாழ்க்கையே இந்த இட்லி கடை. ஒரு வம்சத்தோட கதையே இந்த கடையில் இருக்கு. தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர். பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.